தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 2026 தேர்தலிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். 2026 தேர்தலிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. தேர்தல் கூட்டணிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அதேபோன்று தங்களுக்கு சீட்டு வேண்டும் என்று கட்சிக்காரர்கள் கட்சியின் மூத்த தலைவர்களை அவரவர் கட்சி மூத்த தலைவர்களை காக்கா பிடிக்க தொடங்கியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் தேர்தலிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் சரத்குமார். இவர் சமத்துவ மக்கள் கட்சியை கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுது பாஜகவில் இணைத்து அவருடைய மனைவிக்கு விருதுநகர் தொகுதியில் போட்டியிட சீட்டு வாங்கி கொடுத்து போட்டியிட்டு டெபாசிட் இழந்தார். தற்பொழுது சரத்குமார் பாஜக சார்பில் தென்காசி தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டது. அவர் ஏற்கனவே தென்காசி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அதிமுக கூட்டணியில். தற்பொழுது அவர் மீண்டும் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 2026 தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார். தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு, அதாவது தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்க முனைப்பு காட்டுகிறார். வருகிற சட்டசபை தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்றும் இனிமேல் எந்த தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என்றும் அறிவித்துள்ளார். அவருக்கு வயது தற்பொழுது 72 வயதாகிவிட்டது. ஆகவே இனிமேல் தேர்தலில் போட்டியிட்டால் பொருத்தமாக இருக்காது என்று கருதுகிறார். ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போவது இல்லை என்று சரத்குமார் அறிவித்துள்ளார்.